வணக்கங்க. வெல்கம் டு மை சேனல். வணக்கம், என்னோட பேர் சுகந்தி. நம்மளோட கடை பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா வில்லேஜ் லெஜெண்ட்ஸ். நம்ம கடை எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் கொண்டலாம்பட்டி பைபாஸ்ல அமைஞ்சிருக்கு. நம்ம கடையில என்ன மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் சேல் பண்றோம் அப்படின்னா ட்ரெடிஷ்னல் வேர் கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தோம்னா கல் சட்டி, தயிர் ஜாடி, கல்லிலேயே செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள், சிவன் சிலைகள், பணியாரக்கல், கல் சட்டிலேயே தோசைக்கல், இந்த மாதிரியான ஸ்டோன்வேர் ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம கடையில அவைலபிளா இருக்கு. இப்போ அதுல பாத்தோம்னா கல் சட்டிலேயே நிறைய வெரைட்டி இருக்கு. இப்போ கடாய் டைப் இருக்கு, வெசல் டைப் இருக்கு, இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு. அதுல என்னென்னலாம் இருக்குங்கிறத நம்ம இப்போ டீடைல்டா பாக்கலாம். இதுதான் பாத்தீங்கன்னா கல் சட்டி. கல் சட்டிலே இது வந்துட்டு வெசல் டைப்னு சொல்லுவாங்க. வெசல் டைப் இதெல்லாம் பாத்தீங்கன்னாவே ஃபுல்லாவே ஹேண்ட்மேடு தான். கை கொத்தல். கை கொத்தலுக்கும் மெஷின் மேடுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பாத்தீங்கன்னா கை கொத்தல் வந்துட்டு ரொம்ப ஹார்டா கொஞ்சம் நல்லாவே திக்னஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா இருக்கும். இப்ப நம்ம வச்சு சமைக்கும் போது அவ்வளவு சூப்பரா இருக்கும். இதுல இப்போ வெசல் டைப்ல என்னென்னலாம் சமைக்கலாம் அப்படின்னா ஒரு பருப்பு சாம்பார், ரசம், புளி குழம்பு, வத்த குழம்பு, இந்த மாதிரி எல்லாம் இதுல நம்ம சமைக்கும் போது அவ்வளவு சூப்பரா இருக்கும். இதுல வந்துட்டு ஒரு சிலவங்க நினைச்சிட்டு இருக்காங்க கேஸ்ல வச்சு குக் பண்ணும் போது கல்சட்டி வந்துட்டு ரொம்ப கேஸ் எடுத்துக்கும், இது கேஸ் செலவாகும். அந்த மாதிரி கல்சட்டியை பொறுத்த வரைக்கும் சூடாகிறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். மற்றபடி இது ஈவனா குக் ஆகுறதுனால ரொம்பவே சூப்பரா இருக்கும். இதுல நம்ம சமைச்சு சாப்பிடும் போது இதுல நேச்சுரலாவே கால்சியம், மெக்னீசியம், மினரல்ஸ் இது போல சத்துக்கள்லாம் இயற்கையாவே இதுல கிடைக்கிறதுனால இதுல நம்ம சமைச்சு சாப்பிடும் போது அந்த சத்துக்கள்லாம் நம்மளோட உடம்புக்கு ரொம்ப நல்லாவே கிடைக்குது. இப்ப ஆஃப்டர் தி கொரோனா பார்த்தோம்னா இப்போ இயற்கை உணவுக்கு நிறைய பேர் மாறிட்டு வராங்க. அந்த வகையில இயற்கை உணவையே நம்ம எந்த மாதிரியான பாத்திரத்துல சமைச்சு சாப்பிடுறோங்கிறது மெயினா யாரும் யோசிக்கிறது கிடையாது. இந்த மாதிரியான அந்த காலத்துல நம்ம தாத்தா பாட்டி, அவங்களோட தாத்தா பாட்டி எல்லாம் பார்த்தோம்னா இதுலதான் சமைச்சு சாப்பிட்டு அவ்வளவு ஹெல்த்தியா ஆரோக்கியமா இருந்திருக்காங்க. ஈஸியா இருக்கிறதுக்காக நம்ம இதெல்லாம் சுத்தமாவே மறந்துட்டோம். இப்போ இதுல நிறைய பேரு இப்போ இதுக்கு மறுபடியும் மாறிட்டு ரொம்ப ட்ரெண்டிங்கா போய்கிட்டு இருக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா வெசல் டைப் தான். இது வந்துட்டு லிட்டர் பேசிஸ்ல தான் நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப சீசனிங் பண்ணது, சீசனிங் பண்ணாததுன்னு ரெண்டு டைப்ல இருக்குது. இப்ப இது பாத்தீங்கன்னா சீசனிங் பண்ணது எல்லாமே நம்ம 650 லிட்டர் கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப அதே சீசனிங் பண்ணாதது இதெல்லாமே சீசனிங் பண்ணாதது இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம 600க்கு கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப சீசனிங்னா என்னன்னா இப்போ மஞ்சத்தூள், விளக்கெண்ணெய் இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஒரு 4-5 டேஸ்க்கு இதுல நம்ம அப்ளை பண்ணி வெயில்ல வைக்கணும். அந்த 4-5 டேஸ் கழிச்சு திரும்ப இதுல கஞ்சி தண்ணி வச்சு அடுப்புல வச்சு பழக்கணும். அப்படி நம்ம பழக்கிட்டு யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு சமைக்கும் போது நல்லா இருக்கும். இப்ப ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இதுல குக் பண்ணும் போது குக் பண்ற மெத்தட நான் சொல்லிடுறேன். இதுல வந்துட்டு நம்ம ஒரு 1 மந்த் 1.5 மந்த்துக்கு நம்ம இதுலயே தாளிக்க கூடாது. இப்போ எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வேற ஒரு பாத்திரத்துல தாளிச்சு இதுல கொட்டிக்கலாம். அந்த மாதிரி ஒரு 1 மந்த் 1.5 மந்த்துக்கு அந்த மாதிரி பண்ணிட்டு அப்புறம் நார்மலாவே நம்ம ரெகுலரா இதுல குக் பண்ணிக்கலாம். இதுல குக் பண்ணும் போது அவ்வளவு ஹெல்த் வைஸும் நல்லா இருக்கும். ஹீட் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப நேரம் ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்க மாதிரி இருக்கும். இப்ப மத்த பாத்திரத்துல எல்லாம் சமைக்கும் போது நம்மளுக்கு சீக்கிரம் ஆறி போயிடுது இல்ல, அந்த மாதிரி இதுல இருக்காது. ரொம்ப நேரத்துக்கு அந்த சூடும் நல்லா இருக்கும். ஒரு 2 டேஸ்க்கு நீங்க இதுல அப்படியே வச்சிருந்தீங்கனாலும் அது கெட்டு போகாது. இப்ப மத்த பாத்திரத்துல எல்லாம் சமைச்சோம்னா நம்மளுக்கு ஈவினிங்குள்ளேயே அது கெட்டு போயிடும், வாசனை வந்துடும். அந்த மாதிரி எல்லாம் இதுல சுத்தமா இருக்காது. ஹெல்த் வைஸா இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2.5 லிட்டர் வரும். 2.5 லிட்டர் வரும். இது வந்துட்டு வெசல் டைப். இதுலயே அடுத்தது பாத்தீங்கன்னா கடாய் டைப். இதெல்லாம் கடாய் டைப்னு சொல்லுவாங்க. கடாய் டைப் இதுல நம்ம என்னென்னலாம் சமைக்கலாம் அப்படின்னா நீங்க ஒரு பொரியல் பண்ணலாம். இப்ப நான்வெஜ் எல்லாம் இதுல சமைச்சீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும். டேஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும். இப்போ ஒரு கறி வறுக்கிறது, நீங்க ஏதாவது கறி குழம்பு வைக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் இதுல வச்சீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஹெல்த் வைஸும் நம்மளுக்கு அவ்வளவு நல்லது. இதுலயே பாத்தீங்கன்னா இதுவும் கடாய் டைப் தான். இது எல்லாமே நம்ம 650 சீசனிங் பண்ணது கடாய் டைப், வெசல் டைப் எல்லாமே நம்ம 650க்கு தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இது பாத்தீங்கன்னா 600 வரும். 1 லிட்டர் 600 ml வரும். இது பாத்தீங்கன்னா 2 லிட்டர் 300 ml வருது. இது வந்துட்டு சீசனிங் பண்ணும் போது அது ஒண்ணும் இல்ல, இந்த எண்ணெய் தடவுறதுனாலதான். இப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட்டா இருக்கும், இதுதான் சீசனிங் பண்ணாதது. இது அந்த மஞ்சத்தூள், விளக்கெண்ணெய் எல்லாம் தடவி நம்ம வைக்கும் போது இது ஆட்டோமேட்டிக்கா அந்த பிளாக் கலர்ல மாறிடும். அதுக்கப்புறம் நாங்க கல்லுல வச்சு பழக்கும் போது அது நார்மலா இந்த மாதிரி பிளாக் கலர்ல மாறிடும். இப்ப அதுலயே அடுத்ததான் நம்ம பார்க்க போறது வந்துட்டு தயிர் ஜாடி. மாக்கள் தயிர் ஜாடின்னு சொல்லுவாங்க. இது பாத்தீங்கன்னா நம்ம தயிர் உர ஊத்தி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம சீசனிங் எல்லாம் பண்ண தேவையில்ல, நார்மலா வாஷ் பண்ணிட்டு இதுல யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இதுல எல்லாம் நம்ம தயிர் உர ஊத்தி வைக்கும் போது தயிர் பாத்தீங்கன்னா பட்டர் மாதிரி அவ்வளவு கெட்டியா, இப்ப மத்த பாத்திரத்தெல்லாம் நம்ம தயிர் போட்டு வைக்கிறப்ப அது வந்துட்டு தண்ணி படிஞ்சிருக்கும் மேல, அந்த மாதிரி எல்லாம் இதுல இருக்காது. ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும். இப்ப தயிர் நம்ம மோஸ்ட்லி எதுக்காக எடுத்துக்கிறோம்னா உடம்ப சில் பண்ணறதுக்காக தான் நம்ம எடுக்கிறோம்.
அதுவே நீங்க கல்ச்சட்டியில தயிர் போட்டு வச்சு சாப்பிடும் போது அவ்வளவு குளிர்ச்சியாவும் டேஸ்ட் வைஸும் சூப்பரா இருக்கும். இதுல நேச்சுரலாவே நான் தான் சொன்ன மாதிரி கால்சியம், மினரல்ஸ், மெக்னீசியம் இது போல சத்துக்கள்லாம் இயற்கையாவே கிடைக்கிறதுனால இதுல நம்ம செஞ்சு வச்சு சாப்பிடும் போது அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே நம்ம பாடிக்கு கிடைக்கும். இதெல்லாம் நம்ம லிட்டர் வந்துட்டு 700, ஹாஃப் லிட்டர் 350, லிட்டர் 700 அந்த ரேஞ்ச் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இதுலயே நிறைய சைஸ் 600, 500, 750 ml இருந்து நம்ம கிட்ட ஸ்டார்ட் ஆகுது. இப்ப அடுத்தது வந்துட்டு நம்ம சீசனிங் பண்ணாததை பத்தி பார்க்கலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதுவும் அதேதான், வெசல் டைப்பாவும் யூஸ் பண்ணிக்கலாம், கடாய் டைப் பார்க்க மாதிரியும் இருக்கும் நமக்கு. இது எல்லாமே சீசனிங் பண்ணாதது. ஃபர்ஸ்ட் பார்க்கும் போது இப்படிதான் இருக்கும். இதெல்லாம் கை கொத்தல். உங்களுக்கு பார்க்கும் போதே பாருங்க அந்த கட்டிங் சூப்பரா தெரியும். உள்ள பாத்தீங்கன்னாலும் கொஞ்சம் கோடு கோடா. இதுதான் நம்மளுக்கு வந்துட்டு ஹேண்ட்மேடு. இதுலயே மெஷின் மேடு இருக்கும். அது பாத்தீங்கன்னா ரொம்பவே ஷைனிங்கா, அது பார்க்கும் போதே உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். இது வந்துட்டு 2300. இது வந்துட்டு வெசல் டைப். இதுலயே பாத்தீங்கன்னா கடாய் டைப்பும் இருக்கு. இதுதான் கடாய் டைப். அதுலயே பாத்தீங்கன்னா இப்ப குட்டியா நாங்க வீட்டுல ஒருத்தர் தாங்க இருக்கோம், 2 பேர் தாங்க இருக்கோம் அப்படிங்கும் போது இதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கொஞ்சமா நீங்க சமைச்சு வச்சுட்டு இதுல எடுத்து வச்சு ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம். இப்ப அடுத்ததான் மாக்கல் ஐட்டம்ல என்ன பார்க்க போறோம்னா பணியாரக்கல். இதுதான் மாக்கல் பணியாரக்கல்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு இதுக்கு வந்துட்டு குழியும் பெருசா இருக்கு. இப்ப நம்ம சீக்கிரமா இப்ப ஊத்துனோம்னா கொஞ்சம் பெருசாவே இருக்கும், நல்லா இருக்கும். இது பாத்தீங்கன்னா 7 குழி பணியாரக்கல். இதெல்லாம் 700 அந்த ரேஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். இது 700. இதுலயே 10 குழியிலயும் இருக்கு நம்ம கிட்ட. ஒரு குழி 100 ரூபாய் கணக்கு தான் இது சேல் போய்கிட்டு இருக்கு. இது குழி 100 ரூபாய். 7 குழி இருக்கிறது 700 ரூபாய். 11 குழி எடுத்தீங்கன்னா 1100 ரூபாய், 1000 ரூபாய் அந்த ரேஞ்சுக்கு நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப பணியாரக்கல் இதுவும் அப்படிதான் பாத்தீங்கன்னா இதுல நம்ம பணியாரம் ஊத்தும் போது வந்துட்டு உங்களுக்கு கிறிஸ்பியாவும் இருக்கும், அந்த சாஃப்ட்னஸ் இருக்கும், டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்ப இதுவும் அதே போலதான் பழக்கிறதுக்கு நாங்களே இப்போ பூசி வச்சிருக்கோம். மஞ்சத்தூள், விளக்கெண்ணெய் போட்டு இது பூசி சீசனிங் பண்ணி தான் வச்சிருக்கோம். நீங்க வாங்கிட்டு போனீங்கன்னா ரெடி டு யூஸ் குக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சிலவங்க வந்துட்டு சீசனிங் பண்ணாமலும் கேட்பாங்க. இப்ப சீசனிங் பண்ணாம கேக்குறவங்களுக்கும் அந்த மாதிரியும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நாங்களே சீசனிங் பண்ணிக்கிறோங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப சீசனிங் பண்றது வேற ஒண்ணும் இல்லை. இப்ப சீசனிங் என்னன்னா இப்போ வாங்கிட்டு போயிட்டு மஞ்சத்தூள், விளக்கெண்ணெய் தடவி ஒரு 4 நாள் 5 நாளைக்கு டெய்லி மஞ்சத்தூள், விளக்கெண்ணெய் தடவி வைக்கணும். அதுக்கப்புறம் என்ன பாத்தீங்கன்னா கஞ்சி தண்ணி போட்டு அடுப்புல வச்சு சிம்ல வச்சு ஒரு 4 நாளைக்கு அது வச்சு கொதிக்க வச்சு பழக்கணும்னா நம்மளுக்கு நார்மலா பழகிரும். அதுக்கப்புறம் வந்துட்டு எண்ணெய் போட்டுட்டு நீங்க அடுப்புல சிம்ல வச்சு எண்ணெய் போட்டுட்டு வெங்காயம் போட்டு நல்லா ரோஸ்ட் ஆகுற அளவுக்கு சிம்லயே வச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு முட்டை உடைச்சு ஊத்திட்டு எப்பவும் போல நார்மலாவே இதுல போட்டுக்கலாம். இது டேஸ்ட் வைஸும் சூப்பரா இருக்கும், ஹெல்த் வைஸும் சூப்பரா இருக்கும், ரொம்பவே நல்லது. இது பாத்தீங்கன்னா அடுத்தது 10 குழியிலயும் இருக்கு நம்ம கிட்ட. இது பாத்தீங்கன்னா 10 குழி. இப்ப கொஞ்சம் சீக்கிரம் இப்ப 7 குழினா நான் ரொம்ப நேரத்துக்கு நின்னுட்டு சுடணுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க 10 குழியிலயும் வாங்கிக்கலாம். கொஞ்சம் சீக்கிரத்திலேயே சுட்டு முடிச்சிடலாம் நம்ம. இதுவும் பாத்தீங்கன்னா நம்ம குழி கணக்குக்கு தான் சேல் பண்ணிட்டு இருக்கிறோம். இதுவும் ஃபுல்லாவே ஹேண்ட்மேட் தான், எதுவுமே மெஷின் மேட் கிடையாது. இது எல்லாமே ஃபுல்லாவே ஹேண்ட்மேட் தான். நம்ம கடையில இருக்க எல்லாமே ஹேண்ட்மேட் தான் சேல் பண்ணிட்டு இருக்கோங்க. இப்போ உங்களுக்கு கஸ்டமருக்கு வேற ஏதாவது சைஸ் வேணும் அப்படின்னாலும் நம்ம கஸ்டமைஸா செஞ்சு கொடுத்துருவோம். எனக்கு இத்தனை குழியில வேணுங்க, இப்படி வேணுங்க அப்படின்னு சொன்னாலும் கல்ச்சட்டியை பொறுத்த வரைக்கும் நாங்க செஞ்சு கொடுத்துருவோம். இதுவும் நாங்க வேணுங்கிற மாதிரி கஸ்டமைஸ் தான் நம்ம செஞ்சு கொடுத்துடலாங்க. இப்ப அடுத்ததான் மாக்கல்லையே நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா தோசைக்கல். இதுவுமே ஹேண்ட்மேட் தோசைக்கல்லு தான். 10 இன்ச்சு 11 இன்ச்சு இந்த மாதிரி 2 டைப்ல இருக்கு. இப்ப இதுவும் என்னன்னா தோசைக்கல் வந்துட்டு இதுல நம்ம தோசை ஊத்தும் போது ஹீட் வைஸும் டேஸ்ட் வைஸும் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கும். இதெல்லாம் ரேட் நம்ம வந்துட்டு 900, 950 அந்த ரேஞ்சுக்கு தான் சீசனிங் வித் சீசனிங்கோடவே. இப்ப நீங்க வாங்கிட்டு போனீங்கன்னா ரெடி டு யூஸ் அப்படியே நீங்க போட்டுக்கலாம், தோசை ஊத்திக்கலாம். இதுல தோசை ஊத்தும் போது ரொம்பவே நல்லா கிறிஸ்பியாவும் நீங்க ஊத்திக்கலாம், நீங்க மொத்தமாவும் ஊத்திக்கலாம். ஹீட் கொஞ்ச நேரத்துல சூடு ஏறிடும் கல்லு உங்களுக்கு. இது வந்துட்டு 10 இன்ச்சு உங்களுக்கு 10 இன்ச்லயும் இருக்கு, 11 இன்ச்லயும் நம்ம கிட்ட இருக்குது. இது 900. 10 இன்ச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 900 ரூபாய் வரும். இதே 11 இன்ச்ல எடுத்தீங்கன்னா 50 ரூபாய் தான் கூட, 950 ரூபாய் வரும். இப்ப அடுத்ததான் நம்ம கடையில பார்க்க போறது வந்துட்டு என்னன்னா இடிக்கல். இதெல்லாம் இஞ்சி, பூண்டு, சீரக, மிளகு, ஸ்பைசஸ் இதெல்லாம் இடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இதுல நம்ம கடையில ரொம்ப நிறைய டிசைன்ஸ்ல வெரைட்டி அவைலபிளா இருக்கு. இப்போ 3 இன்ச்சுல ஸ்டார்ட் பண்ணி 3 இன்ச்சு ஹைட்ல இருந்து 4 இன்ச்சு, 5.5 இன்ச்சு, 5.25 இன்ச்சு வரைக்குமே நம்ம கிச்சன் செல்ஃப் டாப்ல வச்சு யூஸ் பண்ற மாதிரியான இடிக்கல் எல்லாம் அவைலபிளா இருக்கு. இதெல்லாம் கல்லு தாங்க, கருங்கல் தான். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த டிசைன் பாத்தீங்கன்னா ரொம்ப மூவிங்ல இருக்கு. இந்த டிசைன் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற எங்கேயுமே கிடைக்காது, எங்க கிட்ட மட்டும்தான் இருக்குது. இந்த டிசைன் பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா பார்க்கவே உங்களுக்கு ட்ரெண்டியா, இப்ப கிச்சன் செல்ஃப் டாப் எல்லாம் வச்சீங்கன்னா அவ்வளவு ட்ரெண்டியாவும் இருக்கும், பார்க்க லுக்காவும் இருக்கும், நல்லா இருக்கும். இதெல்லாம் வெறும் 250 அந்த ரேஞ்சுக்கு தான் கொடுத்துருக்கோம். 100 ருபீஸ்ல ஸ்டார்ட் ஆகி 250 வரைக்குமே இடிக்கல் எல்லாம் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு.
மொத்தம் 5-6 டிசைன்ஸ்ல இருக்கு நம்ம கிட்ட. அடுத்ததா பாக்குறது வந்துட்டு ரப்பிங் ஸ்டோன். இதெல்லாம் ரப்பிங் ஸ்டோன் சொல்லுவாங்க. மஞ்சள், வசம்பு, இப்ப வீட்டுல குழந்தைங்க இருக்கு அப்படின்னா குழந்தைங்களுக்கு வசம்பு உரசி ஊட்டுறதுக்கு யூஸ் பண்ணலாம். மஞ்சள் உரசி குழந்தைங்களுக்கு மஞ்சள், சந்தனம் இந்த மாதிரி உரசி யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம ஃபுட் பாதத்துல வெடிப்பு இருக்கு அப்படின்னா குளிக்கும் போது நம்ம பாதத்தை ரப் பண்ண கூட இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதுலயே நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா சைசஸ் நிறைய அவைலபிள் இருக்கு. இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 50 rupees தான் வரும். 50 ரூபா, இது 75 ரூபா வரும். இதுலயே பாத்தீங்கன்னா இது 4 இன்ச்சு, இதுலயே 5 இன்ச்சு, 5.5 இன்ச்சு, 8 இன்ச்சு, 9 இன்ச்சு வரைக்குமே நம்ம கடையில அவைலபிளா இருக்கு. இப்போ 9 இன்ச் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அது வந்துட்டு பாத்ரூம்ஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா 9 இன்ச்சு. இப்ப மோஸ்ட் ஆஃப் த வீட்ல எல்லாமே டைல்ஸ் தான். அந்த காலத்துல குளிச்சுட்டு நம்ம அப்படியே ஃபுட்டை ரப் பண்ணறதுக்காக அப்படியே பாத்திரத்தை யூஸ் பண்ணிட்டு இருப்போம். இப்போ எல்லாம் டைல்ஸ் இருக்கிறதுனால இத பாத்ரூம்ல வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதெல்லாம் 200க்கு தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இதுதான் 200 தான். 9 இன்ச்சஸ் 200 கொடுத்துட்டு இருக்கோம். இதுல சின்னது வேணும்னாலும் நம்ம கிட்ட 8 இன்ச்ல இருக்கு, 150 வரும். இப்ப அடுத்தது கல் ஐட்டம்ஸ்ல பார்த்தோம்னா அம்மி, உரல், திருக்கை இதெல்லாம் பார்க்கலாம். இப்ப அம்மி எல்லாம் இதெல்லாம் 12 இன்ச் வரும். இப்ப இதுலயே பாத்தீங்கன்னா இது 550 வரும் இந்த அம்மி. இதெல்லாம் கிச்சன் செல்ஃப் டாப்லயே இப்ப வெளியில வச்சு யாரும் யூஸ் பண்ணாம கிச்சன் செல்ஃப் டாப்லயே காம்பாக்டா வச்சு யூஸ் பண்ணறதுக்காக கேக்குறாங்க. அந்த வகையில இது பாத்தீங்கன்னா 550 வரும் 12 இன்ச். இது பாத்தீங்கன்னா 750 வரும். அதே போல உரலும் 12 இன்ச் தான், இது 950 வரும். இதெல்லாமே நம்ம கிச்சன் செல்ஃப் டாப்லயே உள்ள வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். திருக்க பாத்தீங்கன்னா இது வந்துட்டு சின்ன திருக்க, மினியேச்சர்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் மோஸ்ட்லி பூஜை ரூம்ல வச்சு பூஜை பண்ணறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க ஒரு சிலவங்க. இதுலயே பாத்தீங்கன்னா 12 இன்ச்ல அரைக்கிற திருக்கையும் நம்ம கடையில அவைலபிளா இருக்கும். வெறும் 950 மட்டும்தான். இப்ப அடுத்ததான் நம்ம கடையில உள்ள மாக்கல் சிலைகளை பத்தி பார்க்கலாம். இப்ப மாக்கல்லயே பாத்தீங்கன்னா சிலைகளும் நம்ம கடையில அவைலபிளா இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா மாக்கல் சிலைகள், விநாயகர் சிலை, சிவன் சிலை, இந்த மாதிரி சிலைகளும் இது எல்லாமே கல்லுலயே வெட்டி எடுக்கிறது தான். அந்த காலத்துல இதுதான் சிலைகளா செஞ்சு பூஜை பண்ணிருந்தாங்க. இப்ப காலப்போக்குலதான் நிறைய மாறிட்டு இருக்கு. இப்ப இதெல்லாம் இன்ச் பேசிஸ்ல தான் நிறைய இடத்துல சேல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கடையில வெறும் பீஸ் ரேட்ல தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன சைஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 400 தான் வரும். 400ல இருந்து 500, 550, 650 வரைக்குமே நம்ம கடையில அவைலபிளா இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய சைஸ். இதெல்லாம் பாத்தீங்கன்னா 650 தான் வரும். வெளியில எல்லாம் இது வாங்குனீங்கன்னா 900, 1000 அந்த ரேஞ்சுக்கு இருக்கும். நம்ம கடையில வெறும் 650க்கு தான் நம்ம ப்ரொவைட் பண்ணிடுறோம். எல்லாமே ஹேண்ட்மேட் தான். இது மேல உங்களுக்கு வந்துட்டு பெயிண்ட் எக்ஸ்ட்ரா கோட்டிங் போட்டிருக்காங்க, அவ்வளவுதான். எல்லாமே மாக்கல் சிலைகள் தான். இப்ப அதுலயே அடுத்து பாத்தீங்கன்னா மாக்கல் விளக்கு, மாக்கல் அகல் விளக்கு, இது எல்லாமே கல்லு விளக்கு தான். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இதுலதான் விளக்கே கொளுத்தி வைப்பாங்க. நம்ம தாத்தா பாட்டி காலத்துக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா இதுதான் விளக்கு. இப்ப இது எல்லாமே 150 ரூபாயில இருந்து 300 ரூபாய் வரைக்கும் சைஸை பொறுத்து நம்மளுக்கு டிஃபர் ஆகும். நிறைய சைசஸ் இருக்கு நம்ம கடையில. இப்ப அடுத்ததான் நம்ம கடையில உள்ள கேஸ்டைன் ஐட்டத்தை பத்தி பார்க்கலாம். இப்ப கேஸ்டைன்னா என்னன்னு பார்த்தலாம். கேஸ்டைன்னா வேற ஒண்ணும் இல்லைங்க, சேம் இரும்பே தான். இரும்பையே வார்ப்பு இரும்புன்னு சொல்லுவாங்க. இரும்புங்கிறது வந்துட்டு இப்போ ஒரு அச்சுல வச்சு அந்த சைஸ்ல வெட்டி எடுக்கிறது தான் நமக்கு இரும்பு பொருளா கிடைக்குது. கேஸ்டைன் அப்படின்னா இரும்பையே உருக்கி நமக்கு வேணுங்கிற ஷேப்ல நம்ம செஞ்சுக்கிறது தான் வார்ப்பு இரும்பு, கேஸ்ட் அயன்னு சொல்லுவாங்க. இப்ப கேஸ்டைன்ல பார்த்தோம்னா இது பணியார கல். இப்போ இதுல எல்லாம் நம்ம பணியாரம் ஊட்டும் போது உங்களுக்கு அவ்வளவு கிறிஸ்பியாவும் இருக்கும், சூடா இருக்கும். இப்போ இரும்புல செய்யும் போது கூட உங்களுக்கு அடி பிடிக்கும், ஒட்டும் ஒரு சில சமயத்துல. கேஸ்டைன்ல அந்த மாதிரி எப்பவுமே இருக்காது. கேஸ்டைனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அடி பிடிக்காது, ஒட்டாது. அதுதான் அதோட ஸ்பெஷல். இப்ப இதெல்லாம் வாங்கிட்டு போய் நீங்க எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் ரெடி டு யூஸ் தாங்க. நீங்க வேற ஒண்ணுமே பண்ண தேவையில்லை. வாங்கிட்டு போயிட்டு நார்மலா கழுவிட்டு நீங்க அடுப்புல வச்சுட்டு ஆயில் போட்டு வெங்காயம் மட்டும் போட்டு கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க எப்பவும் போல யூஸ் பண்ணிக்கலாம். இது பாத்தீங்கன்னா 7 குழி வரும். 7 குழி வந்துட்டு உங்களுக்கு 400 வரும். இதுல 400 தான். இதுலயே பாத்தீங்கன்னா 9 குழி, 12 குழி அந்த மாதிரி 2 சைஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9 குழி. இதெல்லாம் வெறும் 550 தான். இப்ப அதுலயே 12 குழி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 700 வரும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும் பார்க்கவே. இது எல்லாமே கேஸ்டைன் பணியார கல்லு தான். இப்ப இதெல்லாம் என்னன்னா நேச்சுரலாவே இதுல அயன் எல்லாம் கிடைக்கிறதுனால இதுல நம்ம சமைச்சு சாப்பிடும் போது நம்மளுக்கு நேச்சுரலாவே நம்ம பாடிக்கு அந்த சத்து எல்லாம் கிடைக்குது. அதனால ஹெல்த் வைஸும் நமக்கு ரொம்பவே நல்லது. இது 750 தான். 750, 700 12 குழி இருக்கும். இதுல 7 குழி, 9 குழி, 12 குழி 700 தான் வரும் இது. இப்ப அதுலயே நம்ம பார்த்தோம்னா அடுத்ததா கிரில் பேன். கேஸ்டைன்ல இது வந்துட்டு கிரில் பேன்னு சொல்லுவாங்க. கிரில் பேன், ஃப்ரை பேன் இந்த மாதிரி சொல்லுவாங்க. இது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா எஸ்பெஷலி ஃபிஷ், கறி இந்த மாதிரி எல்லாம் கிரில் பண்ணறதுக்காக நம்ம யூஸ் பண்ணலாம். இப்ப இதுல நீங்க ஒரு மீன் பொரிக்கணும் அப்படின்னா கடாயில போடும் போது உங்களுக்கு டீப் ஃப்ரை ஆயில போட்டு ஃபுல்லா டீப் ஃப்ரை பண்ணி தான் நம்ம எப்பவும் எடுப்போம். இதுல போடும்போது நமக்கு ஆயில் எல்லாம் இந்த அடியில ஸ்டோர் ஆகுறதுனால உங்களுக்கு கொஞ்சம் ஆயில் ஃப்ரீயாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஹெல்த் வைஸ் நல்லா இருக்கும்.
இப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆயில இதுல நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம், வெளியில எடுத்துக்கலாம். இதுல வந்துட்டு ஒட்டாது, அவ்வளவு கிறிஸ்பியா நீங்க கடையில சாப்பிடுற மாதிரி ஃபீல் இருக்கும் உங்களுக்கு. இதை நீங்க வீட்டுல இப்ப கடையில வாங்கும் போது நம்மளுக்கு அவ்வளவு ஹெல்த்தியா கிடைக்குமான்னு நம்ம சொல்ல முடியாது. இதே நம்ம வீட்டுல செஞ்சு சாப்பிடும் போது ஹெல்த்தியாவும் நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் பார்க்கவே இப்ப பசங்களுக்கு எல்லாம், சின்ன பசங்களுக்கு எல்லாம் ஹோட்டல்ல தானே அதிகம் விரும்புறாங்க. இதுல நம்ம ஹோட்டல் ஸ்டைல்லயே நம்ம ஹெல்த்தியா வீட்டுல சமைச்சுக்கலாம். இதெல்லாம் வெறும் 750க்கு தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அடுத்ததா பாக்குறது வந்துட்டு ஆப்பச்சட்டி. இதான் ஆப்பச்சட்டின்னு சொல்லுவாங்க. ஆப்பச்சட்டி இதெல்லாம் ஆப்பம் ஊட்டும் போது நம்மளுக்கு அவ்வளவு கிறிஸ்பியாவும் டேஸ்ட் வைஸும் நல்லா இருக்கும். இதெல்லாம் வெறும் 450க்கு தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். வெறும் 450 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்துட்டு 10 இன்ச்சு வரும் உங்களுக்கு. 10 இன்ச்சு வரும். பெரிய சைஸ் வேணும்னாலும் கஸ்டமைஸ் தான் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். இப்ப நம்ம பாத்துட்டு இருக்க ஐட்டம்ஸ்ல உங்களுக்கு வேற சைஸ்ல வேணுங்க, எங்களுக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னாலும் நம்ம கஸ்டமைஸ் தான் செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஆல் ஓவர் இந்தியா கொரியரும் நம்ம அனுப்பிட்டு தான் இருக்கிறோம். சேஃபா உங்களுக்கு இப்போ வேணும், இப்ப பாக்குற ப்ராடக்ட்ல உங்களுக்கு வேணும் அப்படின்னா நாங்க ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கோம். அதுக்கு நீங்க வாட்ஸ்அப் மூலமா கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற பொருளை சேஃபா நாங்க டிடிடிசி கொரியர் பண்ணி அனுப்பிடுவோம். கஸ்டமர் சைட் தான் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க முன்னாடியே ஜிபே அந்த மாதிரி அமௌண்ட் அனுப்பிட்டீங்க அப்படின்னா சேஃபா நாங்க உங்களுக்கு கொரியர் அனுப்பிடுவோம். இப்ப அனுப்பும் போது ஏதாவது டேமேஜ் அப்படின்னா நீங்க ஓபன் பண்ணும் போதே வீடியோவோட ரெக்கார்ட் பண்ணி அதை எங்களுக்கு அனுப்பிட்டீங்கன்னா நாங்க திரும்ப வேற பொருளோ இல்ல அமௌண்ட்டோ நாங்க ரீஃபண்ட் பண்ணிடுவோம். இது பாத்தீங்கன்னா 12 இன்ச்சு தோசைக்கல். இதுவும் சேம் கேஸ்டைன் தோசைக்கல்லே தான். இதெல்லாம் பாத்தீங்கன்னா டபுள் ஹேண்டில், உங்களுக்கு ஹேண்டில் டபுள் ஹேண்டிலோடவே வருது. இதெல்லாம் வெறும் 750க்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம். இது பாத்தீங்கன்னா டபுள் ஹேண்டில் 12 சைஸ் 12 இன்ச்சு தோசைக்கல். இப்ப இதெல்லாம் தோசை, இப்ப பிளைன் தோசை வேணும், இப்ப பசங்க எல்லாம் பிளைன் தோசை வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுல ஊத்தும் போது அவ்வளவு கிறிஸ்பியா சூப்பரா இருக்கும். இதுல இதுவும் நீங்க பழக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப எல்லாம் தேவையில்லை. நீங்க நார்மலா வாஷ் பண்ணிட்டு, அதுதான் அதுக்கு சொன்ன போலவே தான் எண்ணெய் போட்டு ஆனியன் போட்டுட்டு நீங்க ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு எப்பவும் போல நீங்க தோசை ஊத்திக்கலாம். என்ன கேஸ்டைனை பொறுத்த வரைக்கும் கேஸ்டைன் இரும்பு எல்லாமே நீங்க சமைச்சு யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா கழுவிட்டு ஒரு டைம் எண்ணெய் பூசி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு துரு பிடிக்காம இருக்கும், லைஃப் வரும். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணோம்னாவே நம்மளுக்கு பாத்திரம்லாம் ரொம்ப நாளைக்கு வரும். இப்ப இதுலயே பாக்குறது அடுத்த ஐட்டம் வந்துட்டு ஊத்தாப்ப பேனுன்னு சொல்லுவாங்க. இது பார்க்கவே பாருங்க எவ்வளவு கிளாஸியா ட்ரெண்டியா நல்லா இருக்கும். இது எதுக்காக அப்படின்னா ஒரே டைம்ல இப்போ ஒரு கேரட் தோசை வேணும், ஒரு ஊத்தாப்பம் வேணும், ஒரு ஆம்லேட் வேணும், இந்த மாதிரி நம்ம ஒரே டைம்லயே மல்டி பர்பஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இதெல்லாம் யூஸ் பண்ணறதுக்கே ரொம்பவே அழகாவும் இருக்கும். அப்ப சின்ன பசங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அழகாவும் நம்ம ஹெல்த்தியாவும் செஞ்சு கொடுத்துக்கலாம். இதெல்லாம் 950 வரும், ரேட்டு 950 வரும். உங்களுக்கு அவ்வளோ கனமா இருக்கும், திக்கா இருக்கும் ரொம்ப. இதெல்லாம் சிலிக்கான் ஹேண்டிலோடவே வருது உங்களுக்கு. இப்போ அடுப்புல வைக்கும் போது உங்களுக்கு கை பிடிக்க சூடாம இருக்கிறதுக்காக சிலிக்கான் ஹேண்டிலோடவே வருது உங்களுக்கு. இதெல்லாம் வெறும் 950 தான். அடுத்ததான் நம்ம கடையில உள்ள இரும்பு ஐட்டத்தை பத்தி பார்க்கலாம். இரும்புல பாத்தீங்கன்னா தோசைக்கல், கடாய், இந்த மாதிரி நிறைய டைப் இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஒரு 12 இன்ச்சு தோசைக்கல். இதோட திக்னஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பாருங்க அவ்வளவு சூப்பரா திக்னஸா இருக்கும். இப்ப திக்னஸ் எதுக்காக, தோசைக்கல்ல பொறுத்த வரைக்கும் நீங்க திக்னஸ் அதிகமா எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு தோசை சூப்பரா வரும், ஒட்டாம அடி பிடிக்காம. நீங்க ரொம்ப கனமா இல்லாம மெல்லிசா எடுத்தீங்கன்னாலாம் ஒட்டும், அடி பிடிக்கும். இதெல்லாம் ஒரு 12 இன்ச்சுல லேசர் கட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு லேசர் கட்டு, கம்பி காது, இந்த மாதிரி 2-3 டைப்ல இருக்கு. இது லேசர் கட்டு. இதெல்லாம் கிலோ கணக்கு ரேட்ல தான் நம்ம ரேஞ்ச் போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் கிலோ 180 ரூபா அந்த மாதிரி சேல் பண்ணிட்டு இருக்கோம். கிலோ 180. இப்ப இதெல்லாம் எடுத்தீங்கன்னா ஒரு 2.5 கிலோ அந்த மாதிரி வரும்னா ஒரு 480 அந்த ரேஞ்சுக்கு தான் வரும் உங்களுக்கு. கிலோ 180 ரூபா அந்த மாதிரி. இது லேசர் கட்டு. இப்ப அதுலயே பாத்தீங்கன்னா கம்பி காது, இதுவும் அதே 12 இன்ச்சே தான். இது வந்துட்டு கம்பி காதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா 170 ரூபா தான் கிலோ, 170 ரூபாய். இதுவும் சேம் 12 இன்ச்சே தான், கம்பி காது தோசைக்கல்லு. இப்ப அதுலயே உங்களுக்கு ஹோட்டல் டைப்ல ஸ்கொயர் டைப்ல வேணும் அப்படின்னா ஹோட்டல்ல யூஸ் பண்ற மாதிரி ஸ்கொயர் டைப். இது ஒரே டைம்லயே உங்களுக்கு குட்டி குட்டியா ஒரு 4 தோசை கூட ஒட்டுக்கா நீங்க ஊத்திக்கலாம். இதெல்லாம் வெறும் 160க்கு தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். வெறும் 160 ரூபா தான் கிலோ கணக்கு இது கொடுத்துருக்கோம். இதுலயே பெரிய சைஸ், பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்க்கு வேணும்னா அதுவும் நம்ம கடையில அவைலபிளா இருக்கு. இப்போ நாங்க வீட்டுல இதெல்லாம் கிலோ கணக்கு தாங்க. கிலோ 160 ரூபாய்க்கு தான் கொடுத்துருக்கோம். அதுவும் நீங்க ஹோட்டலுக்கு எல்லாம் எடுக்கும் போது வெறும் 150 ரூபாய்க்கு தான் கிலோ கணக்குல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு பெருசா ஆக ஆக உங்களுக்கு ரேட் வந்துட்டு குறைஞ்சிட்டு தான் வரும். சின்னதா வீட்டுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா 180 வரும். இதே ஹோட்டல்ஸ்க்கு எடுக்கிறீங்கன்னா வெறும் 150 தான் கிலோ. இப்ப அதுலயே இப்ப நாங்க வீட்டுல ஒருத்தர் தாங்க இருக்கோம், 2 பேர் தான் இருக்கோம், சின்ன தோசைக்கல் போதும், இல்ல சப்பாத்தி போடுறதுக்கு மட்டும் வேணும் அப்படின்னா சின்ன சைஸும் நம்ம கிட்ட ஒரு 10 இன்ச்லயும் அவைலபிளா இருக்கு. இதுவும் அதே ரேட்டு தான், 170 ரூபா வரும். கம்பிக்காது 170 ரூபா கிலோ. அதே லேசர் கட்டு பாத்தீங்கன்னா 180 ரூபா வரும். இதுவும் அதே போலதான், உங்களுக்கு யூஸ் பண்ணறதுக்கு ரொம்பவே ஈஸியா தான் இருக்கும். இதுவும் அதே போல வெங்காயம் எண்ணெய் போட்டு நீங்க இது பண்ணி விட்டு ஒரு முட்டை உடைச்சு ஊத்திட்டீங்கன்னா அவ்வளவுதான், எப்பவும் போல தோசை ஊத்திக்கலாம். இதுல இப்ப அதுலயே அடுத்ததா பார்த்தோம்னா கடாய் டைப்.
இது வந்துட்டு கடாய் டைப். இதெல்லாம் கடாய். இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதா இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா 180. இதுவும் அதே போலதான் 180 ரூபா ஒரு கிலோ. இதே பெரிய சைஸா போக போக உங்களுக்கு 150 ரூபா வரைக்கும் நாங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப பெரிய பெரிய கடைகளுக்கு எல்லாம் எடுக்கணும் அப்படின்னா 150 ரூபாய்க்கே நம்ம கிலோ கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப இதெல்லாம் ஒரு பலகாரம் சுடுறதுக்கோ இல்ல ஏதாவது ஒண்ணு பொரிக்கிறதுக்கோ, கறி நீங்க வறுக்கிறதுக்கு இதுல யூஸ் பண்ணா கூட அவ்வளவு சூப்பரா இருக்கும். இதுல கறி நிறைய பேர் இரும்பு வானல்ல கறி வறுப்பாங்க. அந்த மாதிரி செய்யும் போது டேஸ்ட் வைஸும் நல்லா இருக்கும், உங்களுக்கு சூப்பரா இருக்கும் சமைக்கிறதுக்கும். இதெல்லாம் 180 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா தாளிக்கிறதுக்காக யூஸ் பண்ணலாம், இல்ல கொஞ்சமா பொரிக்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் 100 ரூபாய் தான். இதுவும் இரும்பே தான். இது வந்துட்டு மிக்சிங் இரும்புன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தாளிக்கிறதுக்காக யூஸ் பண்ணலாம். இது வெறும் 100 ரூபாய், இது 150 ரூபாய். இந்த ரெண்டு ரேட்ல இருக்கு. இப்ப அடுத்ததா பாத்தீங்கன்னா சிக்கன் ரைஸ் செய்யறதுக்காக ஃப்ரை பேன்ஸ் எல்லாம் நம்ம கடையில அவைலபிளா இருக்கு. கடைங்களுக்கு வரைக்கும் ப்ரொவைட் பண்ற அளவுக்கு சைஸ் இருக்கு. 8 இன்ச்சு 10 இன்ச்சு 12 14 16 வரைக்குமே நம்ம கடையில இருக்குது. இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுல நம்ம கொஞ்சமா செய்யறோம். இப்ப கடையில வாங்கும் போது அவங்க என்ன போடுறாங்க, எப்படி செய்யறாங்க, ஹெல்த் வைஸ் எப்படி இருக்கும் அதெல்லாம் நமக்கு தெரியாது. வீட்டுல என்னும் போது நம்ம வெஜிடபிள்ஸ் நமக்கு வேணுங்கிற பொருளை போட்டு நம்ம வீட்லயே ஹெல்த்தியா செஞ்சுக்கலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் 300 தான் வரும். 300ல இருந்து 350 400 450 வரைக்கும் சைசஸ் நம்ம கடையில அவைலபிளா இருக்கு. 16 இன்ச்சு வரைக்குமே நம்ம கடையில அவைலபிளா இருக்கு. இப்ப அதுலயும் அடுத்ததா பார்த்தோம்னா தாளிப்பு கரண்டி. இது வந்துட்டு தாளிப்பு கரண்டி தாளிக்கிறதுக்காக. இப்போ ஹேண்டில் உங்களுக்கு கை சுடாம இருக்கிறதுக்காக கலர் டிசைன்ல ஹேண்டில், வுட் ஹேண்டிலோட. இதெல்லாம் 120 தான் வரும். இப்ப அருவாமனைலாம் நம்ம சைஸ் ரேட்டுக்கு தான் 250ல இருந்து 200 அந்த ரேஞ்சுக்கு. வெறும் தேங்காய் துருவுறது மட்டும் வேணும் எனக்கு அப்படின்னாலும் அது மட்டும் தனியாவும் இருக்கும். 200 தான் வரும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா வெயிட் அவ்வளவு கனமா இருக்கும். உங்களுக்கு லைஃப் அவ்வளவு சூப்பரா வரும். இது நல்லா இருக்கும். இதெல்லாம் 200 250க்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப அடுத்ததான் நம்ம கடையில உள்ள மண் பாத்திர பொருட்களை பத்தி பாக்கலாம். மண் பாத்திர பத்தினா நம்ம பெருசா சொல்ல தேவையில்லை, அதுதான் ரொம்ப பாரம்பரியமான பொருள்னு சொல்லலாம். இப்ப மண் பாத்திரத்திலேயே பாத்தீங்கன்னா நம்ம கல்ல தோசை கல் அவைலபிளா இருக்குது. தோசை கல்லு, இதெல்லாம் விளையாட்டு ஜாமான், பனையார கல்லு, இதெல்லாம் வெறும் 200க்கு தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப இதெல்லாம் ஈஸியாவே நம்ம குக் பண்ணறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த காலத்துல இருந்து யூஸ் பண்ண பொருட்கள் தான் இதெல்லாம். பனையார கல்லு, இது பாத்தீங்கன்னா தயிர் ஜாடி. தயிர் ஜாடிலாம் வெறும் 100 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப இதுல எல்லாம் தயிர் போட்டு வச்சோம்னா இன்னும் அவ்வளவு குளிர்ச்சியா டேஸ்ட் வைஸும் அவ்வளவு சூப்பரா இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் 100 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப அதுலயே பாத்தீங்கன்னா அகல் விளக்கு, இதுவும் 30 40 50 அந்த ரேட்ல எல்லாம் அவைலபிளா இருக்கு. இப்ப அதுலயே பாத்தீங்கன்னா காஃபி மக், இப்ப பீங்கான்ல மாதிரியே காஃபி மக், இதெல்லாம் வெறும் 50 ருபீஸ் தான். அதுலயே பாத்தீங்கன்னா பிளேட்டும் இருக்கு நம்ம கடையில. பிளேட்லாம் 150 தான். பிளேட்லாம் வெறும் 150க்கு தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். சொம்பு இதெல்லாம் வெறும் 50 ருபீஸ் தான். அடுத்ததா பார்த்தோம்னா தண்ணி ஜக்கெல்லாம் வெறும் 200க்கு தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதுலயே பாத்தீங்கன்னா சட்டி எல்லாம் கருப்பு சட்டி, இப்ப நார்மல் சட்டி இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. கருப்பு சட்டிக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ், நிறைய பேர் இது என்ன கருப்பா இருக்கு, இது என்ன இந்த கலர்ல இருக்கு அந்த மாதிரி யோசிப்பாங்க. வேற ஒண்ணுமே இல்ல. இது வந்துட்டு ஃபயரிங் ஜாஸ்தி பண்ணறது. இது ஃபயரிங் வேக்காடு கம்மியா விடுறது. இது 2 டைம் 3 டைம் வேக்காடு விடுறது. அதுதான். இதுல எல்லாம் நம்ம சமைக்கும் போது அவ்வளவு ஹெல்த் வைஸும் ரொம்பவே நல்லது, டேஸ்ட் வைஸும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா 250 வரும், இது 250 வரும். இந்த கருப்பு சட்டி இதோட கொஞ்சம் கூட தான் இருக்கும், ஏன்னா ஃபயரிங் ஜாஸ்தி பண்ணறதுனால இது அந்த ரேட்டு. இந்த மாதிரி எல்லாம் நீங்க அகலமா எடுக்கும் போது உங்களுக்கு மீன் குழம்பெல்லாம் இதுல வச்சீங்கன்னா மீன் பீசஸ் எல்லாம் உடையாம அவ்வளவு அழகா எடுக்கலாம். சூப்பரா இருக்கும். டேஸ்ட் வைஸும் 2 நாளைக்கு வச்சிருந்தீங்கனாலும் உங்களுக்கு கெட்டு போகாது. இதுல ஒரு 5 பேர் 6 பேர் வீட்டுல இருக்காங்க அப்படின்னும் போது நீங்க இந்த பெரிய சைஸ் எல்லாம் எடுத்து தாராளமா யூஸ் பண்ணலாம். சூப்பரா இருக்கும். இதெல்லாம் வெறும் 350க்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ இதே சைஸ்லயே கருப்பு சட்டை எடுத்தீங்கன்னா ஒரு 25 ரூபா கூட வரும். 375 அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இப்ப அதுலயே அந்த மாதிரி மீன் சட்டி, மீன் குழம்பு வைக்கிறதுக்கு வானல் டைப்லயும் இருக்கு. இதெல்லாம் நீங்க பொரியல் பண்ணலாம், கொஞ்சமா குழம்பு வைக்கலாம், வத்த குழம்பு வைக்கலாம், அந்த மாதிரி எல்லாம். இதெல்லாம் வெறும் 250க்கு தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப அதுலயே பாத்தீங்கன்னா இது ஒரு டைப். இதுல குழம்பு, இதுலயும் வைக்கலாம் நீங்க குழம்பு, கீரை கடையெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வெறும் 320 அந்த ரேஞ்சுக்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப அதுலயே பாத்தீங்கன்னா அடுத்ததா தண்ணி பானை. இதெல்லாம் குஜராத் டைப் தண்ணி பானைன்னு சொல்லுவாங்க. அவ்வளவு கூலிங்கா இருக்குங்க. இதுல தண்ணி நம்ம ஊத்தி வைக்கிறப்ப சூப்பரா இருக்கும். இது பாத்தீங்கன்னா 3 சைசஸ்ல அவைலபிளா இருக்கு. 500 600 700 அந்த மாதிரி 3 சைஸ்ல. இது எடுத்துக்கிட்டீங்கன்னா 500 வரும் உங்களுக்கு. இது அதுக்கு அடுத்த சைஸ் 600. அதுலயே பாத்தீங்கன்னா 700 3 வித் லிட்டோ மூடியோட இருக்குது. உங்களுக்கு மூடியும் இருக்குது. இதுல எல்லாம் நம்ம இந்த வெயிலுக்கு தண்ணி ஊத்தி வச்சோம்னா அவ்வளவு ஜில்லுன்னு சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. இப்ப நம்ம கடையில கல் சட்டி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் மட்டும் இல்லாம பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்க்கு கடைகளுக்கு எல்லாம் தேவைப்படுற மாதிரியான கரண்டிகளும் நம்ம கடையில அவைலபிளா இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா சில்வர், உங்களுக்கு சுடாத அளவுக்கு வுட் ஹேண்டிலோடவே இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா 150ல இருந்து 200 250 அந்த ரேஞ்ச் வரைக்குமே அவைலபிளா இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா சாம்பிராணி கரண்டி. இதெல்லாம் வெறும் 90 ருபீஸ் தான். 90 ருபீஸ். இதெல்லாம் எண்ணெய் வடிகட்டுற ஜல்லடன்னு சொல்லுவாங்க.
இது எவ்வளவு என்ன? இது வந்துட்டு 190 வரும் உங்களுக்கு. 190 200 அதுக்குள்ளதான் வரும் உங்களுக்கு. இப்ப இது எல்லாமே கரண்ட் எல்லாம் 150ல இருந்து 200 வரைக்குமே அவைலபிளா இருக்கு. அதுலயே அடுத்ததா பார்த்தோம்னா உட்டன்ல பஜ்ஜி கட்டை இதெல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன சைஸும் இருக்கு. அதுலயே அடுத்த சைஸ் பெரிய சைஸ் 2 சைஸ் இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் தான். நீங்க 2 சைடுமே அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா 150 200 அந்த ரேஞ்சுக்கு தான் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே உட்டன் தான். உங்களுக்கு பிளேட் எல்லாம் சூப்பரா இருக்கும். இதெல்லாம் 150 200. அதுலயே பாத்தீங்கன்னா காய் சீவிர கட்டை இதுவும் உட்லயே நீங்க சில்வர் இந்த மாதிரி எல்லாம் பாத்திருப்பீங்க. உட்லயே இதெல்லாம் வெறும் 150 தான். அதுலயே நைஃபும் இருக்கு. கத்தி எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் 40 ருபீஸ்க்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம். இதெல்லாம் வெறும் உட்டே தான். உட்லயே 2 டைப்ல இருக்கு. இது வெறும் 40 ருபீஸ்க்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஈச் பீசஸ். இவ்வளவு நேரம் நம்ம கடையில உள்ள பொருட்கள் எல்லாமே பாத்துருப்பீங்க. இதுல உங்களுக்கு ஏதாவது பொருள் வேணும்னா நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமா நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஆல் ஓவர் இந்தியா நம்ம கொரியர் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்பவே சேஃபா நம்ம கொரியர் அனுப்பிடுவோம். இப்போ அதுல ஏதாவது சம் டேமேஜஸ் அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க ஓபன் பண்ணும் போதே வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணீங்கன்னா அது நம்ம பண்ணிக்கலாம். இது இல்லாம உங்களுக்கு இன்னும் நியூ அரைவல்ஸும் நிறைய கடைக்கு இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு கடைக்கும் நீங்க விசிட் பண்ணி பாருங்க. இது இல்லாம வேற ஏதாவது பொருள் எனக்கு இந்த சைஸ்ல வேணுங்க, இன்னும் வேற மாதிரி வேணும் அப்படின்னாலும் நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நாங்க உங்களுக்கு வேணுங்கிற சைஸ்ல நாங்க கஸ்டமைஸ் தான் பண்ணியும் கொடுத்துருவோம். தேங்க்யூ. கடையோட காண்டாக்ட் அட்ரஸும் காண்டாக்ட் நம்பரும் கூகுள் மேப்போட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் நான் சந்திக்கிறேங்க. நான் உங்கள் விஎன்.